திராவிட கட்சிகளுக்கு முடிவு கட்ட தங்களது மாற்று அணியில் இணையுமாறு அரசியல் கட்சியினருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கட்சித் தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் சென்னையில் வெள்ளியன்று நடந்தது. இக்கூட்டத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாமக தலைமையில் மாற்று அணி அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தை திராவிட கட்சிகளிடமிருந்து மீட்டு வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல அக்கறை கொண்ட கட்சிகள் அனைத்தும் பாமக மாற்று அணியில் இணைந்து பணியாற்ற வரும்படி பொதுக்குழு அழைப்பு விடுத்தது. இதைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியினரிடையே பேசினார். அப்போது தங்களது மாற்று அணியில் அரசியல் கட்சியினர் இணையுமாறு அவர் அழைப்பு விடுத்தார். திமுகவிலிருந்து பிரிந்த கட்சிகள் முதலில் தமிழ் தேசிய கட்சி, திமுகவிலிருந்து பிரிந்த இன்னொரு கட்சி மதிமுக, அடுத்தது தாயக மறுமலர்ச்சி கழகம் டி. ராஜேந்தர், அடுத்தது அதிமுகவிலிருந்து உருவான கட்சிகள் நமது கழகம் எஸ்.டி. சோமசுந்தரம், மூணாவது எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவில் விலகி 89 பாக்கியராஜ் தொடங்கினார். காங்கிரசிலிருந்து உருவான கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐக்கிய ஜமாத், இப்போ 5வது காங்கிரசிலிருந்து பிரிய போற கட்சி வாசன். 8 கட்சிகள் அவர்களுடைய சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக இந்த மெகா கூட்டணிக்கு பெரிய உதவியாக பலம் பொருந்தியவர்களாக திகழ முடியும். வரும் 2016 தேர்தல் ஒரு குருஷேத்திர போர் என்று கூறிய ராமதாஸ், தங்களது கட்சிக் கொள்கைகளை ஒரே மேடையில் விவாதிக்க அதிமுக, திமுக தயாரா என்றும் ராமதாஸ் சவால் விடுத்தார்.